சக்தி ஆனந்தன் அவர்களுடைய பெயில் அப்டேட். ஆக்சுவலாக மக்களே, உங்களுக்கு இந்த சக்தி ஆனந்தன் அவர்களுக்கான பெயில் அப்படிங்கிறது ஹைகோர்ட்டில் போட்டாகிவிட்டது. இன்றைக்கு நம்பரிங்க்கு போயிருக்கு. அநேகமாக மண்டே அது லிஸ்டிங்க்கு வந்துன்னு நினைக்கலாம், எதிர்பார்க்கலாம். ஒன்று லிஸ்டிங்க்கு மண்டே செவ்வாய்க்கிழமை ஹியரிங் வரலாம், இல்லை செவ்வாய்க்கிழமை லிஸ்டிங்க்கு புதன்கிழமை ஹியரிங் வரலாம். பட் எனிவேஸ் புதன் வியாழனுக்குள்ள சக்தியானந்தன் அவர்களுடைய பெயில் அப்படிங்கிறது ஹைகோர்ட்டில் ஹியரிங்க்கு வந்துவிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, இந்த முறை பெயில் அப்படிங்கிறது உங்களுக்கு மெரிட்டோட இது போயிருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதை பாசிட்டிவாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இன்னொரு விஷயம் இங்கே பகிர்ந்துக்கிறோம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, பல பேர் கேட்குறீங்க, சார் பணம் எப்போ சார் வரும் கேட்குறீங்க. ஒரு லாஜிக்காக சொல்கிற மக்களே, உங்களுடைய பணத்தை உங்கள் கம்பெனி எம்டி தான் கொடுக்க முடியும். உங்கள் கம்பெனி எம்டி டூர் போயில்லை, ஜெயில் போயிருக்கார். ஸோ அவர் பெயிலில் வெளிவந்ததற்கு பிறகு, அவர் ஃபஸ்ட்டு பெயிலில் வெளியே வருவார். வெளிவந்ததுக்கு பிறகு ஒரு வார காலம் ஆகும். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஒன்று போடுவாங்க. ஏன்னால் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், இந்த கம்பெனிக்கு என்னென்ன விதமான ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு டீட்டெயில்ஸ் டேட்டா இருக்குது அப்படிங்கிறத அட்டாச் பண்ணியிருப்பாங்க கோர்ட்டில். அதை மொத்தமாக ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு அதனை ஃபஸ்ட்டு வாங்குவார். அதனை நார்மலாக அந்த ப்ரொசீஜர் படி பார்த்தனா ஒரு 3-4 டேஸ்க்குள்ளே வந்துடும். ஒரு வாரமே போட்டுக்கலாமே எக்ஸ்ட்ராவாகவே. ஸோ அவர் பெயிலில் வெளிவந்ததற்கு பிறகு அடுத்த ஒரு வார காலத்திற்குள் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அடுத்தது வாங்கணும். வாங்கினதுக்கு பிறகு ஹீ வில் ரீஸ்டார்ட் த கம்பெனி. கம்பெனியை தொடங்கியதற்கு பிறகு அவர் பணம் போட ஆரம்பிப்பார். ஏன்னால் இவ்வளவு போராட்டத்தையும் நடத்தினது அப்படிங்கிறது கம்பெனியை ரன் பண்ணுறதுக்காக மட்டும்தானே தவிர கம்பெனி இழுத்து மூட்டு போகிறது கிடையாது. கம்பெனியை ரன் பண்ணோன்னால் ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியில் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அடுத்தது எல்லாருக்கும் பேமெண்ட்டை போடணும். கம்பெனி ரன் பண்ணுறதுனா ஆட்டோமேட்டிக்காக பேஅவுட் போடுறதும் அதுக்குள்ளே அடங்கிடும். ஸோ உங்கள் எம்டி வெளியே வந்ததுக்கு பிறகு தான் அவரால் அடுத்த ஒரு வார காலத்துக்கு ரிட்டர்ன் ப்ராப்பர்ட்டி போட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அடுத்தது அந்த பேஅவுட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே அவர் போகவே முடியும். இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி மக்களே. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, எப்போ சார் பேமெண்ட் வரும் கேட்குறீங்க. எப்பவுமே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, உங்களுக்கு லீகல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஜென்ரலி நாம் ஒரு டேட் கொடுக்குற நாள் அதிலேருந்து 2 நாள் பிஃபோராகவும் கிடைக்கலாம், இல்லை ஆஃப்டராகவும் கிடைக்கலாம். அவரும் சரி நாமளும் சரி 5th சொல்லியிருந்தோம். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ டிலே இந்த லீகல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5 அப்படிங்கிறது ஒரு 10 ஆகலாம் அப்படிங்கிறது லீகல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் எம்டி அடுத்த வாரம் நடக்கக்கூடிய உங்கள் கம்பெனிக்கான ஒரு பாசிட்டிவான விஷயம் அடுத்த வாரம் நடக்க போகிறீங்க. நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க மக்களே. ஆங்கிலத்தை பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஆக்ஷன்ஸ் அடுத்த வாரம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாம் சொல்வதை விட நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம் மக்களே. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த கம்பெனியுடைய ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது உங்கள் எம்டி வெளியே வந்ததுக்கு பிறகு ஆரம்பிக்கிறதா இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸையும் அது வளர்ச்சியையும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீர்கள். ஏன்னால் இந்த ஒரு கஷ்டப்பட்டு உருவாக்குனவனுக்கு தான், ஒரு கம்பெனியை கஷ்டப்பட்டு உருவாக்குனவனுக்கு தான் அதோடைய வலியும் வேதனையும் புரியும். அவருக்கு கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் ஆகுது. 50 இயர்ஸில் அவர் அப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போட்டு ஒரு கம்பெனியை உருவாக்கி கொண்டு போயிட்டுருக்கார். இப்போ இந்த கம்பெனியை முடக்கிறதுக்குன்னு ஒரு சில தீய சக்திகள்லாம் வேலை பார்த்துச்சு. இப்போ அதை மீண்டு மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல நோ டவுட் மக்களே. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். அடுத்த வாரம் உங்கள் எம்டிக்கும் உங்கள் கம்பெனிக்கும் ஆதரவாக பாசிட்டிவாக நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு இருக்கிறது. வெயிட் அண்ட் சீ மக்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.